கயல் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல பாலுவோட நண்பன் ராஜா அப்பாவியான ஆனந்தியை ஏமாத்த ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேத்துறான். பாலுவை யாரோ அடிச்சு காலை உடைச்சிட்டாங்க, நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அவன் வருத்தப்படுறான்னு பொய்யான கதையை சொல்லி ஆனந்தி மனசுல குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துறான். பாலு அட்மிட் ஆகியிருக்கிறது கயல் வேலை பார்க்கிற மருத்துவமனைன்னு தெரிஞ்சதும் ஆனந்திக்கு பதட்டம் தொத்திக்கிச்சு. அவன் மேல காதல் இல்லைனாலும் தன்னால ஒருத்தனுக்கு கஷ்டம்னு நினைச்சு பரிதாபப்பட்டு பார்க்க போலாமா வேண்டாமான்னு குழம்பி நிக்கிறா. கயல் கிட்ட ஒரு விரல் விளையாட்டு விளையாடி அதை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு ஆனந்தி கிளம்புறா. ஆனா வீட்ல எப்படி பர்மிஷன் வாங்குறது? தோழி வீட்டுக்கு நோட்ஸ் வாங்க போறேன்னு பொய் சொல்லி கிளம்பும்போது காமாட்சி அம்மா கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. கயல் வேற தனியா ஏன் போற, நானும் துணைக்கு வரேன்னு சொன்னதும் ஆனந்திக்கு செக்மேட் ஆயிருச்சு. கயல் கூட வந்தா பாலுவை பார்க்க முடியாது, விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்னு பயந்து போய் அந்த பிளானை அப்படியே கைவிட்டுட்டா. இன்னொரு பக்கம் பொங்கல் பண்டிகையை கொண்டாட அன்பு மாஸ் என்ட்ரி கொடுக்கறான். கையில நிறைய பைகளோட வந்தவன் வீட்டில் இருக்கிற அனுபாப்பா முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் புத்தாடை எடுத்து கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டான். குறிப்பா மனைவி ஷாலினிக்கு பிடிச்ச கலர்ல சேலை எடுத்து கொடுத்ததும் அன்புவோட ரசனையை எல்லாரும் பாராட்டுறாங்க. கோபக்காரனாக இருந்த அன்புவா இவனா என்று கயலும் காமாட்சியும் ஆச்சரியப்படுகிறார்கள். காமாட்சி முகத்துல பையன் திருந்திட்டான்னு அப்படி ஒரு பெருமை. ஆனந்தி பாவம் பாலு நண்பன் விரிச்ச வலையில சிக்குவாளா, இல்ல கயல் அவளை காப்பாத்திடுவாளா? அன்புவோட இந்த மாற்றம் குடும்பத்துல நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.